السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை 5 தூண்களின் மீது அமைத்திருக்கிறான். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ். இஸ்லாத்தை அல்லாஹ் 5 தூண்களின் மீது அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதிலே முதலில் கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுதல். இரண்டாவதாக வணக்க வழிபாடுகளில் முதலாவதான கடமையாக தொழுகையை நிறைவேற்றுவது இருக்கிறது. காமிசலாம், தொழுகையை நிலைநிறுத்துதல். இந்த தொழுகை இருக்கிறது, இதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான முதல் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எங்கெல்லாம் ஜக்காத்தை பற்றி குறிப்பிடுகிறானோ அங்கெல்லாம் தொழுகையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பல இடங்களில் அல்லாஹ் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது வணங்குவதற்காக வேண்டிதான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த வணக்கங்களில் முதலாவதாக தொழுகைதான் இருந்து கொண்டிருக்கிறது. நாளை நம்மிடத்திலே அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வியும் தொழுகையை பற்றித்தான் என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை என்பது ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகான ஒரு ஹதீஸ், அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்குவார்கள். உங்களுடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு ஆழமான ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றிலே நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை குடித்தால் உங்களுடைய உடலிலே அழுக்கு இருக்குமா என்பதாக கேட்பார்கள். அதற்கு சஹாபாக்கள் பதில் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இருக்காது என்பதாக. அதுபோலத்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை தொழுதால் உங்களிடத்திலே எந்த வகையான பாவமும் இருக்காது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தொழுகையினுடைய சிறப்பை விளங்குவதற்கு இந்த ஒரு ஹதீஸே போதுமானது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதல் கடமை தொழுகை. அதிலும் முதல் தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபஜ்ருடைய நேரத்தை பற்றி நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஃபஜ்ருடைய நேரம் என்பது எல்லோரும் கண்ணையர்ந்து தூங்கக்கூடிய நேரம். இரவிலே தூங்காமல் எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட அந்த கடைசியில் அந்த 4 மணிக்கு மேலாக அந்த 5 மணியிலே நன்கு தூங்கக்கூடிய ஒரு நேரமாக ஃபஜ்ருடைய நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. தூக்கமே வராதவர்கள் கூட தூங்கக்கூடிய நேரம், தூங்காமல் வேலைகள் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட தூங்கக்கூடிய ஒரு நேரமாக, காவல் பணிபுரியப்பவர்கள் கூட அந்த கடைசி நேரத்திலே தூங்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த ஃபஜ்ருடைய நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு நேரம், எல்லோரும் தூக்கத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் ஃபஜ்ருடைய நேரம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி சொல்லுவான், வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷ்ர் என்பதாக. ஃபஜ்ர் என்கிற சூறாவிலே அல்லாஹு தஆலா அதிகாலையின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹு தஆலா எந்த பொருள்களின் மீது சத்தியமிடுகிறானோ, எந்த விஷயங்களின் மீது, எந்த வஸ்துக்களின் மீது சத்தியமிடுகிறானோ அது ஒரு மகத்தானதாக இருக்கும் என்பதிலே எந்த வகையான சந்தேகம். அந்த வகையிலே ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான் என்று சொன்னால் அந்த ஃபஜ்ருடைய நேரம் என்பது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். அந்த சிறந்த நேரத்திலே தொழுவது இருக்கிறதே, அது மிகுந்த உயர்வை தேடி தரக்கூடியதாக இருக்கிறது என்பதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சத்தியமிடுகிறான் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது என்று நாம் பார்க்கிற போது ஃபஜ்ருடைய நேரம் என்பது சிறந்த நேரம். ஃபஜ்ருடைய தொழுகை மிக சிறந்த தொழுகை என்பதற்கு அது ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி குறிப்பிடுவார்கள், பஷிரில் மஷாஈன ஃபில் உலமி இலல் மசாஜிதி பின்னூரி தாமி யௌமல் கியாமா.
இரவு நேரத்திலே இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலே நடந்து பள்ளிவாசலுக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி கூறுங்கள். என்ன சுப செய்தி என்று சொன்னால், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அவர்களுக்கு பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். யாரெல்லாம் அதிகாலை ஃபஜ்ருடைய நேரத்திலே அந்த இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையிலே பரிபூர்ண ஒளியை அல்லாஹ் தருவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த ஹதீஸிலே இதனுடைய விளக்க உரையிலே சொல்லுகின்ற பொழுது, இந்த ஒளி இருக்கிறதே, இந்த ஒளி நாம் பார்வையால் பார்த்து விட முடியாது. இது பார்வையால் பெறப்படக்கூடிய ஒரு ஒளி அல்ல, மாறாக ஈமானின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஈமானிய ஒளி, இது பார்வையால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. ஃபஜ்ரிலே தினந்தோறும் வந்து இருளிலே தொழுது செல்கிறார் என்று சொன்னால், இவருக்கு அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், இவருடைய ஈமானிலே அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்துவான். இந்த ஒளியினுடைய பிரகாசம் நாளை மறுமையிலே தெரிய வரும். என்னவென்று சொன்னால், எல்லோரும் யாரெல்லாம் இரவு நேரங்களிலே தொழாமல் கஃப்லத்தாக பொடுபோக்குத்தனமாக இரவு நேரத்திலே தூங்கி கொண்டிருந்தார்களோ, தொழுகையை மறந்து இஸ்லாத்தினுடைய கடமைகளை மறந்து அல்லாஹ்வுடைய கடமைகளை மறந்து பொடுபோக்குத்தனமாக இருந்தார்களோ, அவர்களெல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையிலே இருளிலே உழண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் இவருக்கு வெளிச்சத்தையும் அல்லாஹ் தருவான், பரிபூர்ணமான ஒளியை அல்லாஹ் தருவான். அந்த பரிபூர்ணமான ஒளியை பெற்றுக்கொண்ட இவர் சிறப்பாக சொர்க்கத்திற்குள்ளே செல்வார் என்பதாக அந்த ஹதீஸுடைய விளக்க உரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்ப இந்த ஒளி என்பது ஈமானியத்தான ஒளி, ஈமான் சம்பந்தப்பட்ட ஒளி. நாளை மறுமையிலே இவர்கள் எல்லாம் இருளிலே தத்தளிக்கிற போது இவர் மட்டும் நிம்மதியாக வெளிச்சத்திலே இருந்து கொண்டிருப்பார் என்று ஹதீஸுடைய விளக்க உரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய சிறப்பை நாம் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் பரிபூர்ணமான ஒளியை இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பகரமாக அல்லாஹ் தருகிறார். ஏன் இந்த ஃபஜ்ருக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு என்று சொன்னால், எல்லோரும் இழுத்து போர்த்தி தூங்கக்கூடிய நேரம். யாரையாவது எழுப்பி விடுங்கள், இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்குகிறேன் என்பதாக விருப்பத்தோடு தூங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்திலே விருப்பமான தூக்கத்தை அல்லாஹ்விற்காக உதறி தள்ளிவிட்டு, விருப்பமான தூக்கத்தை, மிகவும் ஆழ்ந்த தூக்கத்தை அல்லாஹ்விற்காக இவர் உதறி தள்ளிவிட்டு, அந்த தூக்கத்தை தூக்கி எறிந்து விட்டு இவர் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வதின் காரணமாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விற்காக இவர் தூக்கத்தை தியாகம் செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ஒளியை தருகிறான் என்பதை ஹதீஸுடைய விளக்க உரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தகைய ஒரு சிறப்பு இந்த ஃபஜ்ருடைய தொழுகையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இரண்டாவதாக சொல்லுவார்கள் அல் ஹிமாயத்துல் இலாஹியா, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு, படைத்தவனுடைய பாதுகாப்பு இந்த ஃபஜ்ருடைய தொழுகையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே எப்படி சொல்வார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழ் வந்து விடுகிறார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்று சொன்னால் இறைவனுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, இறைவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் சேர்த்து அவருக்கு கிடைத்துவிடும். இதனுடைய விளக்க உரையில எழுதுகிற போது அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இவர் இருக்கிறார். அல்லாஹ் அவரை அந்த நாள் முழுக்க அவரை பராமரித்துக் கொள்ளவும் செய்கிறான். இப்ப இறைவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் சேர்த்து கிடைக்கிறது. இன்னொரு இடத்திலே சொல்வார்கள், அமைதி என்னும் கேடயத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இவருடைய காலை நேரம் என்பது ஆரம்பமாகிறது என்பதாக எழுதுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அமைதி என்னும் கேடயத்தை இவரை சுற்றி உருவாக்கி அவருடைய நாள் என்பது அமைதியோடும் பாதுகாப்போடும் அல்லாஹ்வுடைய அரவணைப்போடும் அவருடைய நாள் என்பது தொடங்குகிறது என்பதாக ஹதீஸுடைய விளக்க உரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ்வுடைய பராமரிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த ஃபஜ்ருடைய தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மலக்குகளுடைய ஷஹாதத் நமக்கு கிடைக்கக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வருகிறது, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார் வ யஜ்தமிஊன ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ரி வ ஸலாத்தில் அஸ்ரி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. காலையுடைய மலக்குமார்களும்
மாலையினுடைய இரவு நேர மலக்குமார்களும் இருவரும் ஒன்று சேரக்கூடிய தொழுகை என்பது ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். இரவில் வரக்கூடிய மலக்குகள் எல்லாம் ஃபஜ்ர் வரை இருந்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகின்ற நிலையிலே அவர்கள் சொல்லுவார்கள். காலையில் வரக்கூடிய மலக்குகள் ஃபஜ்ருடைய நேரத்திலே வந்து பிறகு அசருடைய நேரத்திலே சொல்லுவார்கள். இப்படி 2 நேர மலக்குகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தொழுகையாக ஒரு நேரமாக அந்த ஃபஜ்ருடைய நேரம் இருக்கிறது. அப்போ இரவு நேரத்திலே வந்து தங்கிய மலக்குகள் எல்லாம் ஃபஜ்ருடைய நேரத்திலே ஃபஜ்ர் தொழுகையிலே அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே சொல்கிற பொழுது அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்? யா அல்லாஹ், தொழக்கூடிய நிலையிலே நாங்கள் அவர்களை பெற்றுக்கொண்டோம், தொழக்கூடிய நிலையிலே நாங்கள் அவர்களை விட்டு வந்திருக்கிறோம் என்பதாக. ஃபஜ்ர் நேரத்திற்கு வந்த மலக்குகளை இடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான், நீங்கள் போனீர்களே, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள் என்பதாக சொன்ன பொழுது அவர்கள் சொல்வார்கள், தொழக்கூடிய நிலையிலே நாங்கள் அவர்களை பெற்றுக்கொண்டோம். ஒரு மலக்குகளுடைய ஒரு வருகை வருகின்ற பொழுது ஃபஜ்ருடைய நேரத்தில் வரக்கூடிய பல மலக்குகள் தொழக்கூடியவர்களாக நம்மை பெற்று நாங்கள் செல்லுகின்ற பொழுது இவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று ஷஹாதத் செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே திரும்ப சென்ற மலக்குகள் இவர்கள் தொழக்கூடிய நிலையிலே நாங்கள் அவர்களை விட்டு வந்தோம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஷஹாதத்து சொல்கிறார்கள். இது எதற்காக அல்லாஹ் கேட்கிறார் என்று சொன்னால், மலக்குகள் மனிதர்களை பற்றி இஅ்திராஸ் செய்தார்களே அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் மனிதனை படைக்கப் போகிறாய் என்பதாக சொன்னார்களே, அப்பொழுது அந்த மனிதனுடைய சிறப்பை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள் என்பதாக கேட்டு அல்லாஹ் நம்மை மலக்குகளுக்கு மத்தியில பெருமை பாராட்டி பேசுகிறான். அது மட்டுமல்ல, மலக்குகளுடைய ஷஹாதத் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகை நிலையிலே விட்டு வந்தோம், ஃபஜ்ர் தொழுகையினுடைய ஃபஜ்ர் தொழக்கூடிய நேரத்திலே ஃபஜ்ர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே நாங்கள் அவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று 2 நேர மலக்குகளினுடைய ஷஹாதத்தை பெற்றவர்களாக இந்த ஃபஜ்ர் தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள் ஃபஜ்ருடைய தொழுகையிலே எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையிலே தாமதமாக தொழுவது, ஃபஜ்ருடைய நேரத்திற்குள்ளே அவ்வல் வக்தி என்பதாக கடைசி வக்தி என்பதாக இருக்கிறது. இந்த அவ்வல் வக்தியிலே தொழக்கூடியவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகிர் வக்தியிலே தொழுவதை அவர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக டமாஸ்கஸுக்கு நான் சென்றேன். அப்பொழுது ஒரு முறை அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். எதற்காக தாங்கள் அழுகிறீர்கள், என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது, ஃபஜ்ர் தொழுகையிலே மக்கள் மிகவும் அலட்சியம் காட்டுகிறார்கள், ஃபஜ்ர் தொழுகையை ரொம்ப அசட்டை செய்கிறார்கள் என்று அதை நினைத்து அழுகிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று கேட்ட பொழுது, மிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாத்தினுடைய பல அடையாளங்களில் இந்த ஒரு அடையாளத்தை நான் கண்டுகொண்டேன். மிகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எல்லோரும் அவ்வல் வக்திலே ஆரம்ப வக்திலே நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் இன்று உலகத்தினுடைய மோகத்தின் காரணமாக இந்த உலகத்திலே வெற்றி கொள்ள வேண்டும், இன்னும் நிறைய இடங்களை பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இவர்கள் அவ்வல் வக்திலே தொழாமல் ஆகிர் வக்திலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறார்களே என்று அவர்கள் அழுதிருக்கிறார். யாரும் தொழாமல் விடவில்லை, தொழுகையை கலாவும் செய்யவில்லை, எல்லோரும் தொழத்தான் செய்கிறார்கள். ஆனால் கடைசி வக்திலே தொழுகிறார்கள், அவ்வல் வக்திலே தொழவில்லையே, நபியினுடைய காலத்திலே இருந்த நிலை மாறிவிட்டதே என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை அவ்வல் வக்திலே தொழுவதை, மிக சீக்கிரமாக தொழுது விடுவதை, நேரம் வந்தவுடன் தொழுது விடுவதை எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள், அதில் எவ்வளவு கவனமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்வார்கள், ஒரு போர் நடந்தது, அந்த போருடைய நேரத்திலே எல்லோரும் தாமதமாக கடைசி வக்திலே தொழுகின்ற பொழுது, இந்த போரிலே வெற்றி கொண்டு இந்த பூமி முழுக்க எனக்கு கிடைப்பதை விட ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதுதான், ஆரம்ப நேரத்திலே தொழுவதுதான் எனக்கு சிறந்தது என்பதாக சொன்னார்கள். உலகம் முழுவதும் கிடைப்பது எனக்கு பெருமை அல்ல, ஃபஜ்ருடைய நேரத்தை ஆரம்பத்திலே தொழுவதுதான் எனக்கு மிகப்பெரிய சிறந்த ஒரு விஷயம் என்பதாக, சிறந்ததாக நான் கருதுகிறேன் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று அவ்வல் வக்தும் அல்ல, ஆகிர் வக்து கூட அல்ல, தொழுகை முழுக்க 90% நபர்களால் கலா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறந்த தொழுகையாளிகள் கூட தாமதமாக வந்து தனியா தொழக்கூடிய ஒரு நிலைமை, இன்னும் கலா செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மன் சல்லல் புருதைனி தஹலல் ஜன்னா, யார் 2 நேரத்தினுடைய அந்த குளிராக இருக்கக்கூடிய இந்த 2 நேர தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்கள் சோனத்திலே நுழைவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒன்று ஃபஜ்ர், இன்னொன்று அசர். இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை,
அல்லாஹுடைய அரவணைப்பை, அல்லாஹுடைய பராமரிப்பை, மலக்குகளுடைய ஷஹாதத்தை, சுவனத்திலே உயர்ந்த பாக்கியத்தை, அதே போல கியாமத்தினுடைய நாளையிலே ஒளியை பெற்று தரக்கூடியதாக மிகப்பெரிய சோனத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த ஃபஜ்ருடைய தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதனுடைய மகத்துவங்களை எல்லாம் நாம் விளங்கி நாம் அமல் செய்ய வேண்டும். பிற மக்களுக்கும் இதனுடைய சிறப்புகளை சொல்லி அவர்களுக்கும் நாம் தொழுகைக்காக எத்தி வைக்க வேண்டும், அவர்களையும் தொழுகைக்காக நாம் அழைக்க வேண்டும். முதலில் நாம் நம்முடைய குடும்பத்தார்களை தொழக்கூடியவர்களாக ஏவ வேண்டும். அல்லாஹு தஆலா அத்தகைய நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.